சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், இறை அழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும்,
குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அண்டை மாநிலமாகிய கேரளாவிலே வயநாட்டிலே உயிரிழந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும், நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் புனித சந்தியாகப்பர் அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு அதிசயங்கள் செய்து நிறைவேற்றி தருவார், நம்முடைய நம்பிக்கையை காப்பாற்றுவார் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்காகவும் மௌனமாக வேண்டுவோம். கேட்டவை கிடைக்கும் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு ஒரே மனத்தோராய் ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நோயாளர்களை ஆசீர்வதித்தல். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உலக திரு அவையானது இன்று
அன்னை மரியின் விண்ணேற்பை பெருவிழாவாக எடுத்து சிறப்பிக்கின்றது. அதே போல நம்முடைய மரவப்பட்டி மண்ணிலே புனித சந்தியாகப்பருக்கு நவநாள் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்றோம். இந்த 2 அரும்பெரும் வல்லமையான நிகழ்வுகளை இறைவன் நமக்கு இன்று பரிசாக தந்திருக்கின்றார். இங்கு கிடைக்கப் பெறுகின்ற அந்த விண்ணக அனுபவத்தை நாம் முழுவதுமாக பெற்று இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஒவ்வொருவருமே சாட்சிகளாக மாறவும், அதிசயங்களை நாம் கண்ணார கண்டு இறைவனோடு வேரூன்றி வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, கொண்டு இளம் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நிச்சயமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரென் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரென் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும்,
அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19, 12வது அதிகாரம், இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்குள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஒவேரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமைமிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஒபேரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. பல்லவி. ஒபேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டங்கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரை பணிந்திடு. பல்லவி. ஒபேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பல்லவி. ஒபேரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதனை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதன் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதன் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்பொழுது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு
தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்படையில் வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்வதாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவரை அனைத்துலரையும் வாழ்த்த பெறுவீராக. இந்த வல்லமிருந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்குள்ள திருவுளமான இத்தண்ணீர் ரசமேற்றின் வழியாக நாம் அவரது இறை இயல்பில் பங்கு கொள்வோமாக. ஆண்டவரை அனைத்துள்ள இறைவாணி வாழ்த்த பெறுவீராக. இந்த வல்லமிலும் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்படி உமக்கு வந்ததாவதாக. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் நவநாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மரியன்னைக்குரிய தொடக்க உரை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியாம் இன்று விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரையே பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவ தூயவ வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், இறந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு புனித சந்தியாகப்பரின் திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய உம் பக்தர்களாகியவர்கள் ஒவ்வொருவரையும் உம் பதம் சமர்ப்பிக்கின்றோம். எவ்வாறு நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இத்திருப்பிடத்தை உற்று நோக்கி கண்டிப்பாக இத்திருப்பலியின் வழியாக, நற்கருணை ஆராதனையின் வழியாக, குணமளிக்கும் ஜெபத்தின் வழியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறைவன் தாமே அருளாக, ஆசீர்வாதமாக, வரங்களாக, வளங்களாக தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோடு ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு ஆசீர்வாதத்தின் கூட்டமாக, உமது நம்பிக்கையில் வேரூன்றக்கூடிய கூட்டமாக மாற்றியருளும். நீதாமே எங்களுக்கு உமது அன்னையின் அரவணைப்பையும் புனித சந்தியாகப்பரின் அருட்காவலையும் நிறைவாக தந்து எங்களுடைய எதிரிகள் எங்கள் மீது வெற்றி கொள்ளா வண்ணம் எங்களுக்கு உமது அருளை தந்தருள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அடைக்கலமாதா, அவருடைய கணவரான எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித யோசேப்பு, எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது ஆட்சி வருக, ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அருளும் நிறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுருளும் திருத்தமும் ஒன்றாய் கலந்து எவற்றிலும் நமக்கு முக்கிய வாழ்வளிப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நமக்குள்ளும் திருடலும் திருத்தம் நீக்கிட்டு நமக்கும் வாக்காமல் ஒரு பரிவரப்பட்டால் என் மனதுக்கும் உடலுக்கும் நலமளிக்கும் அது மருந்தாகிறதாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவி தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவி தோடி விடலாம். ஆனாலும் வார்த்தை ஒன்று, இது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணா இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. அன்னை மரியாள் தன்னுடைய கருவிலே தாங்கிய அந்த மீட்பர் இதோ நம் முன்பாக இந்த நற்கருணை வடிவிலே விற்றிருக்கின்றார். புனித சந்தியாகப்பரின் வழியாக நாம் வேண்டக்கூடிய சுகத்தை தரக்கூடிய நற்கருணை நாதர் இதோ நம் முன்பே விட்டிருக்கின்றார். என்னுடைய கண்ணீரை யார் துடைப்பார் என்ற நம்பிக்கையோடு இத்திருத்தலம் நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் வேதனையையும் துடை தெரியக்கூடிய நற்கருணை நாதர் இதோ நம் முன்பாக இருக்கின்றார். இந்த புனித தலத்திலே எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய புனித சந்தியாகப்பரின் உறவினரும் தோழரும் நண்பருமான இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த நற்கருணை வடிவிலே நம் முன்பாக எழுந்திருக்கின்றார். அவரை பார்த்து நம்முடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நற்கருணை நாதரே உம்மை போற்றுகின்றோம். நற்கருணை நாதரே உம்மை புகழ்கின்றோம். நற்கருணை நாதரே உம்மை ஸ்துதிக்கின்றோம். நற்கருணை நாதரே உம்மை ஆராதிக்கின்றோம். நற்கருணை நாதரே உம்மை போற்றி புகழ்கின்றோம். அன்பார்ந்த இறைமக்களே, அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் இருக்க கூட்டத்தை சுற்றி பாருங்களேன், எப்படி தெரியுது? இந்த அருமையான கூட்டம் ஏதோ அன்னதானத்தை எதிர்பார்த்து வந்த கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் ஏதோ தருகின்றார்கள் பெற்றுக்கொள்வோம் என்று வந்த கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த புனித சந்தியாகப்பரின் திருத்தலத்திற்கு வந்தால் நாங்கள் குணமடைவோம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு சேர்ந்துள்ள கூட்டம், இறை மக்களின் கூட்டம். இறை ஆசிரையும் அருளையும் அபரிவிதமாக இந்த இடத்திலிருந்து பெற்று செல்லக்கூடிய கூட்டம். எனவே கரவொலி எழுப்பி நாம் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னை மரியுடைய விண்ணேற்பு பெருவிழாவை திரு அவையோடு இணைந்து நாம் சிறப்பிக்கின்றோம். இது எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது எனில்,
இந்த பெண்களை கண்டாலே ஓரமாக ஒதுக்கி வைக்கக்கூடிய கூட்டத்திற்கு மத்தியிலே இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்த ஒருவள் ஆசீர்வாதம் மிக்கவளாக அருள்மிக பெற்றவராக வாழ்கின்றார் என்பதனான ஒரு பெருவிழா தான் இந்த பெருவிழா. ஏன் இந்த பெண்ணை மட்டும் இப்படி வானதூதர் இறை செய்தியை கொடுத்து அருள்மிக பெற்றவர் என்று சொல்ல வேண்டும்? எத்தனையோ பெண்கள் இருந்தாங்கல்ல, எத்தனையோ நல்ல பெண்கள் இறைவனின் திருவுளப்படி வாழ்ந்திருக்கிறார்களே, பின்பு ஏன் இந்த பெண் மட்டும் அருள்மிக பெற்றவராக 2000 ஆண்டுகளுக்கு மேலாக மங்கள வார்த்தை ஜெபத்தின் வழியாக நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றோம்? முதலாக இந்த உலகத்திற்கு வந்த பெண் யாரு? ஏவாள். ஏவாள் என்ற பெண்ணானவள் இந்த உலகத்திலே படைக்கப்படுகின்றார். அந்த ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து இறைவன் எல்லாத்தையும் அவர்களிடம் கொடுத்து அவர்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பழுகி பெருகி இந்த உலகை நிரப்புங்கள், ஆளுங்கள் என்று கொடுத்தார். நம்ம விட பெரிய ஜீவராசிகள், விலங்குகள் எத்தனையோ இருந்துச்சு. அந்த விலங்குகளின் கையிலோ இறைவன் கொடுக்கவில்லை. இந்த வானத்திடம் இறைவன் கொடுக்கவில்லை. உயர்ந்த மலைகளிடம் இறைவன் கொடுக்கவில்லை. கடல்களிடம் கொடுக்கவில்லை. யாரிடம் கடவுள் கொடுத்தார்? மனிதர்களிடம், ஆதி பெற்றோராகிய ஆதாமிடமும் ஏவாளிடமும் கொடுத்தார். அதுவும் இல்லாமல் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், எந்த படைப்புகளுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்னது? அவருடைய சாயலில், கடவுளுடைய சாயலில், தன்னுடைய சாயலில் இறைவன் இவர்கள் இருவரையும் படைக்கின்றார். நீங்க என்ன வேணா செய்யுங்க, அதுதான் என்னது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃப்ரீடம். இன்று நாம் நம்முடைய தாய் திருநாட்டின் சுதந்திர நாளை சிறப்பிக்கின்றோம். இறைவனும் அவர்களுக்கு சுதந்திரத்தை தருகின்றார். என்ன வேணா செய்யுங்க, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னது? இந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ணாதீர்கள். வேற எதுவுமே அவர் சொல்லல. சுதந்திரமாக இருங்கன்னு சொன்னார். ஆனால் பாம்பு வடிவில் வந்த அந்த சாத்தான் சோதித்த பொழுது அந்த ஏவாள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இந்த பாம்புதான் இந்த கனியை உண்ணச் சொல்லி என்னை சோதித்தா என இறைவனிடம் முறையிடுகின்றார். இதனால் என்ன நடக்கின்றது? இந்த உலகத்திற்குள்ளே சாவு நுழைகின்றது. சாவே இல்லாமல் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் இறைவனின் சாபத்திற்கு உள்ளானவர்களாக மாறிப்போகிறார்கள். அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்படுகின்றார்கள். இறைவனின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவரை கண்டு முகமுகமாக தரிசித்தாலும் கூட என்ன கிடைக்கவில்லை? அவரை முழுவதுமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை. மரத்திற்கு பின்பாக தங்களுடைய நிர்வாண நிலையை கண்டு வெட்கப்பட்டு ஒளிந்து போனார்கள். இவர்களின் வழியாக சாவு உள்ளே வந்தது. இந்த சாவை வென்றெடுக்க யாராலும் முடியவில்லை. இந்த சாவை வென்றெடுக்க ஒருவர் தேவை. யாரு? நம் முன்பாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை நாதர். சாவையே வென்றெடுக்கக்கூடிய இந்த நற்கருணை நாதரை, இறைமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வர ஒரு பெண் தேவைப்பட்டார். அவர்தான் ஆசீர்வாதத்தின் தாய், அழகான தாய், நம்மை அரவணைக்கக்கூடிய தாய், நம்மை ஏற்று நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தாயை இறைவன் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுக்கின்றார். அப்ப பார்த்துக்கோங்க, அந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த தாயை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை குழந்தை இயேசுவாக மனு உருவாக இந்த உலகத்திலே பிறக்கச் செய்கின்றார். இவர் சிலுவையிலே அந்த சாவை வென்றெடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை தருகின்றார். அதற்கு காரணம் யாரு?
கடவுள் அந்த அன்னை மரியை பார்த்து தூதரின் வழியாக பேசும் பொழுது, உமது சொற்படியே ஆகட்டும் என தன்னுடைய தலையை குனிந்து வேண்டுகின்றார். இதோ உமது அடிமை என தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றார். என்ன காரணம்? ஏவாள் இறைவன் கேட்கும் பொழுது இறைவனுக்கு எதிராக பேசக்கூடியவராக, தான் தவறு செய்யவில்லை, அந்த சாத்தான் தான் என்னை இந்த கனியை உண்ண தூண்டியது என்று சொல்லும் பொழுது அன்னை மரியா இங்கு என்ன சொல்லுகின்றார்? இதோ உமது அடிமை என தன்னையே தாழ்த்தி கொள்ளுகின்றார். இதனால் தான் பெண்ணானவள் சிறப்பானவளாக, போற்றுதற்குரியவளாக மாறி போகின்றார். அதனால்தான் பெண்களில் அந்த யூத சமுதாயத்திலே மதிக்கப்படாதவர்களாக, 3ஆம் 4ஆம் 5ஆம் குடிமக்களாக பார்க்கப்பட்டார்கள். புறவினத்தார்களை இஸ்ரேல் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி மிகவும் ஒதுக்கப்பட்ட நிலையிலே பெண்களை காணக்கூடிய சமுதாயம் இந்த உலகத்திலே இருந்திருக்கின்றது. ஏன் இன்னும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெண்களுக்குள் பேறு பெற்றவராக அன்னை மரியாள் கிடக்கின்றார். யூதர்கள் ஒவ்வொருவருமே என்ன வேண்டுவார்கள்? ஆண்டவரே, நான் நாயாக பிறக்காததற்கும் பெண்ணாக பிறக்காததற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்திலே ஒரு பெண்ணானவள் தூய்மை மிக்கவளாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பெண் உடலோடு ஆன்மாவோடு கல்லறையிலிருந்து எடுத்து கொள்ளப்படுகின்றார், விண்ணகத்திற்கு செல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த தாய் எப்படியெல்லாம் தன்னுடைய சீடர்களை ஒன்று திரட்டினார். இயேசுவ சிலுவையில் அறையும் பொழுது சீடர்கள் சிதறி போகின்றார்கள். இருந்தாலும் கூட அன்னை மரியா அனைவரையுமே மேல் மாடியில் ஒன்று கூட்டியவராக அவரை தேர்ந்து கொடுத்து அவர்களின் வழியாக இறையரசு பரவ வேண்டும் என்று அவர்களுக்கு வெவ்வேறு இடங்களை தந்து பணியாற்ற கட்டளையிடுகின்றார். நம்ம இன்னைக்கு நவநாள் எடுத்து சிறப்பிக்கக்கூடிய புனித சந்தியாகப்பர் பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கும் பொழுதே, அதாவது அவர் தான் அனைத்து சீடர்களையுமே முதல் சீடராக ரத்தம் சிந்துகின்றார். திருத்தூதர் பணிகள் நூலை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கை அங்கு அந்த அரசனால் ஏரோது அந்தியோப்பா அந்த அரசனால் தலை வெட்டி அவர் இறக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? அவர் வாழ்க்கை முடிவடைகின்றது. ஆக சீடர்களை தாய் அனுப்புகின்றார். அந்த இடத்துல அன்னை மரியாவும் உயிரோடு இருக்கின்றார், சீடர்களும் உயிரோடு இருக்கின்றார். ஆனால் இந்த உலகத்திலேயே முதலாக அன்னை மரிக்கு ஆலயம் எழுப்பி ஜெபித்தது யார்? புனித சந்தியாகப்பர். தூண்களின் மாதா, அதாவது தூணுக்கு மேல அன்னை மரியா காட்சி கொடுத்ததனால், எப்ப அன்னை மரியா உயிரோடு இருக்கும் பொழுதே புனித சந்தியாகப்பருக்கு காட்சி தந்திருக்கின்றார். சந்தியாகப்பரும் உயிரோடு இருக்காங்க, அன்னை மரியாவும் உயிரோடு இருக்கிறார்கள். அப்பொழுது சந்தியாகப்பருக்கு காட்சி கொடுத்து முதலாக இந்த உலகத்திலே அன்னை மரிக்கு என ஆலயம் கட்டக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைத்ததெனில் புனித சந்தியாகப்பருக்கு தான் கிடைத்தது. ஆக இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதம் மிக்க நாளாக இருக்கின்றது. பெண்களை நாம் போற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்கின்றது. புனித சந்தியாகப்பர் அன்னை மரியின் மீது வைத்திருந்த அன்பு நமக்கு புலப்படுகின்றது. இந்த உலகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவை குழந்தை இயேசுவாக தன்னுடைய உதிரத்தை சிந்தி பெற்றெடுத்த அன்னை மரிக்கு உகந்த நாளாக இருக்கின்றது. பழைய நியம
உதவி பெருக ஆண்டுயரிவருள் அனுமானத்தை இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமீன். இனியனல் தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சந்நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே, வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாகப்பரே.